கும்பகோணம் ரொம்ப நல்லா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் இங்கே வந்து ஐராவதீஸ்வரர் கோவில் வந்திருக்கோம். இதுதான் ஃபர்ஸ்ட் வந்திருக்கோம். ரொம்ப நல்லா இருக்கு. பழைய கோவில். ராஜராஜ சோழனோட 2ஆம் ராஜராஜ சோழன் கட்டினதா சொல்றாங்க. அதனால பார்த்து ரொம்ப நல்லா இருந்தது. பார்த்துட்டு இப்போ கிளம்புறோம். நாங்கள் சாமி தரிசனம்லாம் முடிச்சுட்டு கிளம்புறோம். ரொம்ப அருமையா இருக்கு. ஒவ்வொன்றும் பார்க்கறதுக்கு அவ்வளோ நல்லா இருந்தது. அது அப்படியே நம்ம மெயின்டைன் பண்ணால் இன்னும் நல்லா இருக்கும். செழிப்பாக இருக்குது இல்லைங்களா? அது ஃபுல் சிட்டி. இது வந்து செழிப்பாக இருக்குது. நல்லா நிறைய மரங்கள். வர வழியில் எல்லாமே இந்த காவிரி படுகையை பார்த்துட்டு வந்தோம். நிறைய காவிரி ஆறுலேருந்து வரக்கூடிய அந்த கிளையாறுகள்லாம் பார்த்துட்டே வந்தோம். வாய்க்கால் கால்வாயெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருந்தது. எங்கள் பசங்களுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ். கும்பகோணம் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. என்ன பண்ணிருக்கீங்க? ஹோம் மேக்கர். சரி, ஓகே. ஆர்கிடெக்டா? சரி. நான் இங்க பிடெக் சிஎஸ்சி பண்றேன். எங்க மேடம்? பெரியார் யுனிவர்சிட்டில பண்றேன். எங்க? தஞ்சாவூர். நீங்க? 11th படிக்கிறேன். 11th படிக்கிறீங்களா? கோயில் பாத்தீங்களா? உள்ள இப்பதான் வந்தீங்க. உள்ள இல்ல, கோவில் க்ளோஸ் ஆயிருக்கு. 4 o'clock தான். கோயில் பத்தி தான் தெரியுமா உங்களுக்கு? ஏன்னா இது எல்லாமே சோழர் காலத்து கோயில். இது சோழர். ஏன்னா நீங்க தஞ்சாவூர்னா உங்கள்ட்ட நம்ம வந்து சொல்ல வேணாம். ஏன்னா அங்க எல்லாமே உங்களுக்கு அதுக்கப்புறம் தான் இது தஞ்சாவூர் சோழர் காலத்து கோயில் எல்லாமே வந்து அந்த ராஜராஜ சோழன் காலத்துல கட்டினது. அது பத்தி தெரியுமா உங்களுக்கு? இல்ல அவ்வளோ ஐடியாலாம் இல்லை. நாங்கள் இப்போ ரீசெண்டாக ரொம்பலாம் விசிட் பண்ணதெல்லாம் கிடையாது. எப்பயாவது வந்துடுவோம். சரி, எங்கள் ஃபேமிலியோட வந்துடுறீங்களா? ஆமாம், ஃபேமிலிலாம் அங்கே இருக்கு. என்ன அதான் தஞ்சாவூர்லேன்னு சொன்னாங்க அவங்க பாப்பா சொன்னாங்க. நிறைய டைம் வந்துடுறீங்க. இப்போ நம்ம கும்பகோணத்தில் ஏதாவது கோயிலெலாம் பார்த்தீங்களா? சுற்றி பார்த்தீங்களா? எப்படி இருக்குது கும்பகோணத்தை பற்றி சொல்லுங்கள். உங்கள் ஊருக்கும் கும்பகோணத்துக்கும் எப்படி இருக்குது? ரெண்டும் ரொம்ப தூரம். ஏன்னா சென்னையிலேருந்துலாம் இங்கே வராங்க. நம்மளுக்கு பக்கத்துலேருந்து தான் வந்துருக்கீங்க. சொல்லுங்க, வேற என்ன? கோயில் அதிகம் இருக்கு, அதனால தான் வந்திருக்கோம். கோயிலுக்கு தான் வந்திருக்கோம். ஓகே. இது இன்னும் இல்ல புள்ள போய் பார்க்கல இது. ஏன்னா அதே மாதிரி தான் நம்மளுக்கு அந்த சோழர் காலத்துல கட்டின டெம்பிள் தான் எல்லாமே. இது எல்லாமே உள்ள நிறைய நம்மளுக்கு அந்த நம்ம தஞ்சாவூர்ல கோயிலை விட இது நிறைய அதிகமா நிறைய இருக்கு. சிற்பங்கள்லாம் இருக்கு. போய் பார்க்கலாம். நீங்க சொல்பா, நீங்க என்ன படிக்கிறீங்க? ஆனா 11th படிச்சிருக்கீங்களா? எங்க தஞ்சாவூர்ல? ஓகே. இப்போ நீங்க முன்னாடி பாத்துறீங்களா? இங்க வந்துட்டு ஒரே முறை தான் வந்திருக்கேன். செகண்ட் டைம். எப்போ ஃபேமிலியோட முன்னாடி வந்துறீங்களா? வந்துறீங்களா? அம்மா கூட வந்துறீங்களா? சார், என்ன ஊர்ல இருந்து வரீங்க? ஒசூர் சார். ஒசூர்ல இருந்து வரீங்களா? இப்போ நம்ம ஏரியாவுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இந்த கோயிலுக்கு தான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. வேற என்ன டெம்பிள் பார்த்துருக்கீங்க? நம்ம எங்க சித்தப்பா வந்து ஆக்சுவலாக ஸ்ரீரங்கம். ஸோ ஸ்ரீரங்கம் அந்த சுற்று வட்டார சமயபுரம் அதெல்லாம் பார்த்துட்டோம். ஸோ இந்த ஏரியாவுக்கு வர்றது வந்துட்டு இந்த கோயிலுக்கு இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் சார். இல்ல நம்ம கும்பகோணத்துல நிறைய கோயில் இருக்கு. தஞ்சாவூர் கும்பகோணம் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ஓகே. ஏன்னா நிறைய டெம்பிள் உள்ள ஏரியா இதுதான். ஆமா சார், கண்டிப்பா. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். இப்போ இதை முடிச்சுட்டு நேராக கும்பகோணம் போகிறோம். கும்பகோணத்தில் வந்து வித்யாதர மடம் இருக்கு. அங்கே சோழையப்பர் ஸ்ட்ரீட்ல அதை முடிச்சுட்டு அப்படியே 4 கோயில் பார்த்துட்டு. சொல்லுங்கம்மா, எப்படிமா இருக்கு ஊர்? எப்படி இருக்கு? எங்க ஊரை விட வெயில் ஜாஸ்தியா எல்லாம் வெயில் தான் ஜாஸ்தியா இருக்கு. வேற என்ன குறைகள் நிறைகள் ஏதாவது சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் சொல்ல முடியாது. எல்லாம் நல்லா இருக்கு. பரவாயில்ல. கோயில்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்களா? பார்த்தா நல்லா இருக்கு. எல்லா கோயிலும் நல்லா இருக்கு. விட்டுட்டு போகிறதுக்கு மனசு இல்லை. இந்த கோயிலெலாம் பார்த்துட்டு. சார் வணக்கம். காலையில் திருச்சியிலேருந்து கிளம்புனோம். திருச்சியிலேருந்து கிளம்பிட்டு நேரடியாக தஞ்சாவூருடைய பெரிய கோயிலெல்லாம் பார்த்தோம். சிற்பங்கள்லாம் மிக அழகாகவும் அருமையாகவும் பழைய காலத்தில் பண்ணதுக்கு மிக சிறந்த ஒரு உதாரணம் அந்த ராஜராஜ சோழன் கட்டிய அந்த கோயிலை வந்து மறக்க முடியாது. பார்க்கறதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. மன நிறைவோடு உள்ளே போயிட்டு வந்து வெளியில் வரும்போது அந்த மன நிறைவு கிடைக்கும். அது மிகப்பெரிய ஒரு இது. அதுக்கப்புறம் வந்து மதியம் அங்கே தங்கி சாப்பிட்டுட்டு பண்ணிட்டு இப்போ அடுத்ததாக வந்து சுவாமிமலை சுவாமிமலை பார்த்துட்டு இங்கே ரிட்டர்ன் வந்து ஐராவதீஸ்வரர் வந்திருக்கோம். ஸோ கோயில் 4 மணிக்கு தான் ஓப்பனிங் சொல்லியிருக்காங்க. 2 மணி நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். வெயிட் பண்ணி சாமியை பார்த்துட்டு நெக்ஸ்ட் போகலான்றது பிளான் பண்ணியிருக்கோம். இந்த கோயிலுக்கு ஆனால் வரணும் கண்டிப்பாக. ஸோ இந்த மாதிரி வந்து நாங்கள் எங்கேயுமே பார்த்ததில்லை. ஸோ ரொம்ப நல்லா இருக்கு சார். ஆக்சுவலாக இந்த தஞ்சாவூர் சர்க்கிள் அண்ட் கும்பகோணம் சர்க்கிள் நிஜமாக பார்க்க வேண்டிய ஒரு இடம் சார். ஆக்சுவலாக வேறு எங்கே போனாலும் இந்த மாதிரி ஒரு இது வந்து கிடைக்காது. 10 நாள் இங்கே இருக்கணும். அவங்களுக்கு வேலை இருக்கிறதால வர முடியாது. பட் இதுக்கு 1 days 2 days வந்து பத்தாது.
இது நம்ம ஒரு வாரம் இருந்தாலுமே நம்மளுக்கு வந்துட்டு இன்னும் பார்க்கணும்ன்றது தோணுது. மீண்டும் மீண்டும் வந்துகிட்டே இருக்கும். கண்டிப்பா சார், மீண்டும் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச். இங்க இந்த வடக்குமான் பக்கம் ஓ, எல்லாமே நம்மளோட கும்போணம் நியர்பைல தான் இருக்கீங்க. அப்போ வந்து கும்போணத்தை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கும் உங்களுக்கு. இந்த கோயில் பத்தி தான் தெரியுமா? இந்த கோயில் பத்தி அவ்வளோ ஒன்றும் பெருசா தெரியாது. ஆனா ஏன்னா ராஜராஜ சோழன் காலத்துல உள்ள எல்லாமே நம்ம இந்த சோழர்கள் காலத்து கோயில் தான். கங்கைகொண்ட சோழபுரம், தஞ்சாவூர் பெரிய கோயில், இது எல்லாமே அந்த காலத்துல உள்ள கோயில்கள் தான் இது. அதை பத்தி தான் தெரியுமா உங்களுக்கு? பக்கத்துல தான் இருக்கும். ஆனா இந்த கோயில்ல அவ்வளோ வரதெல்லாம் கிடையாது. இப்பதான் எப்பயாவது அக்கா ஊர்ல இருந்து வந்தாங்கன்னா வரும். ராஜராஜ சோழன் சமாதி ஒண்ணு இங்க இருக்கு தெரியுமா? தெரியும், உடையாளு. அது தெரியுமா? பாத்தீங்களா போயிட்டு? நேர்ல பார்த்தது இல்ல, ஆனா தெரியும் உடையாளூர்ல இருக்குது. ரொம்ப சிம்பிளா ஒரு தகர கொட்டாயில வச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய கோயில்லாம் கட்டி கொடுத்துட்டு போன ராஜராஜ சோழனுக்கு ஒரு தகர கொட்டாயில சின்னதா சமாதி வச்சிருக்காங்க. வச்சிருக்காங்க. ஆமா, அதுக்கு எதனா பெருசா கோயில் மாதிரி கண்டிப்பா கட்டினா அதான். நல்லா இப்ப இருக்கும். அது நாங்க ஒரு நாள் போய் பார்த்துட்டு வந்தோம். ரொம்ப மன வருத்தமா போயிடுச்சு அது பார்க்கக்குள்ள. ஏன்னா அந்த சேனல்லே போட்டிருப்போம், நம்ம சேனல்லே இருக்கும், அது பார்த்தீங்கன்னா இருக்கும். அவ்வளோ பெரிய கோயில். இந்த தஞ்சாவூர் கோயில், இந்த கோயில்லாம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ பெரிய கட்டி கொடுத்துட்டு வரலாற்று அவங்களுக்கு வந்து சிறப்புமிக்க சமாதி கோயிலாம் வந்து கட்டினவங்களுக்கு பார்த்தீங்கன்னா தகர கொட்டாயில சமாதி இருக்கு. அதை எடுத்து யாரும் இது வரைக்கும் செய்யல. அதை போய் ஒரு டைம் பார்த்துருவாங்க. ஏன்னா உங்களுக்கு நியர்பை தானே, பக்கத்துல தானே இருக்கு. பக்கத்துல தான் போகணும் ஒரு நாள் கண்டிப்பா. பேர் என்னப்பா? நித்திஷ், அங்க பாரு, கேமரா பாரு. நித்திஷா, என்ன படிக்கிறீங்க? 4th ஸ்டாண்டர்ட், எந்த ஊரு? சரக்குடி. கோயில் பத்தின சிறப்புகள் தெரியுமா? எனக்கு ஏன்னா பெரிய அவ்வளவா கோயில் தெரியாது. போனீங்களா? ஆமா, தஞ்சாவூர் பெரிய ஆமா. கோயில் போயிருக்கீங்க. ஆமா. அடுத்து இங்க வந்திருக்கீங்க. ஆமா. யார் கட்டினது, எந்த காலத்துல கட்டினது அப்படிங்கிறது ஐடியா இருக்கா? இல்ல அவருக்கு தான் தெரியும். அவர்கிட்ட கேட்டு. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து ஆக்டிங் தேவையா இருக்கேன். ஓகே ஓகே. ஃபோட்டோவோட இது பண்ண சேவ் பண்ணணும் அப்படின்னு சொன்ன இதில் வந்து நிறைய ஆர்கிடெக்சர் வந்து ரொம்ப பழசு. சோழர்களோட டைனஸ்டி, பாண்டியர்களுக்கு அந்த பீரியடில் டைனஸ்டியோடலாம் நிறையா இருக்குது. இது வந்து ஒரு ராஜாவாக மாறி 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 நிறையா டெவலப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து இந்த மியூசிக்கல் ஸ்டெப்ஸு, அப்புறம் வந்து சக்கராஸு, அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த சண்டைலு, அப்புறம் வந்து அந்த விலங்குகளோட உருவம், அதோட வந்து அனாட்டமிலேருந்து எல்லாமே இதில் டிஸ்கிரைப் பண்ணி இதெல்லாம் இன்னும் பார்க்கணுன்னு ரொம்ப நாளாக பிளான். இன்னும் ஒரு தடவை கூட போனதில்லை. வெறும் நெட்லேயும் இல்லை இதில் படித்தது, மேகசைனில் படிச்சிருக்கேன். இல்லை ஃபஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு. ஓகே, இது வந்து ஆக்சுவலாக இது வந்து நம்மளுக்கு ஒரு ராஜராஜ சோழன் காலத்துல பண்ணது. அது பெரிய கோயில் correct ஆ அந்த தெரியும். காலத்துல எனக்கு அதை பற்றி ஐடியா இல்லை. பட் சோழர்களும் பாண்டியர்களும் இருந்தாங்கன்னு மட்டும் நான் பார்த்த வரைக்கும் தெரியும். பட் ராஜராஜ சோழன் பண்ணாரா இல்லை வேற சோழர் பண்ணாரா அதான் தெரியும். சோழர் காலத்து கோயில் தான். ஆமாம், சோழர் காலத்து தான். சோழர்களும் பாண்டியர் பண்ணாங்க. பட் எந்த சோழர் பண்ணாருன்னு கரெக்டாக தெரியல. ஓகே, இப்போ நம்மளுக்கு இதே கும்பகோணத்துல ராஜராஜ சோழனுக்கு சமாதின்னு ஒண்ணு வச்சிருக்காங்க. அது ஏதாவது அது அவரோட பாத்தீங்களா? இல்லைன்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்றாங்க. ஆனா வந்து அதை வந்து அறநிலையத்துறையெல்லாம் வந்து ரிசர்ச்சும் பண்ணிட்டு போயிருக்காங்க. அது வந்துட்டு பட் நான் எனக்கு தெரிஞ்சபடியும் என்னன்னா மற்ற ஆர்கியாலஜியில் இருக்கிறவங்களே வந்து அதை வந்து கன்ஃபார்ம் பண்ணுறது கிடையாது. இது வரைக்கும் அஃபிஷியலாக யாரும் டிக்ளேர் பண்ணல இது வந்து அவரோடதுன்னு சொல்லிட்டு. பட் வந்து ஊருக்குள்ளே சொல்கிறதுனால அதை அப்படியே விட்டுட்டாங்க. ஏன்னா வந்து ஒருத்தவங்களோட சென்டிமெண்ட் டிஸ்டர்ப் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு அப்படியே விட்டுட்டாங்க. பட் அஃபிஷியலாக கவர்மெண்ட்ல எந்த ஒரு டிக்ளேரும் வரல. இருக்கு. ஆனா வந்து ஆக்சுவலா வந்து அவங்க கவர்மெண்ட்ல இருந்து வந்து ரிசர்ச் பண்ணிட்டு போயிருக்காங்க. ஆனா அதுக்கு ரிசல்ட் எதுவும் கொடுக்கல. அதுதான் காரணம். என்னன்னா வந்து இது வந்து அவங்களுக்கு தெரியலன்னு தெரியல. பட் எனக்கும் அதை பற்றி ஐடியா இல்லை. அதான் உங்களுக்கு ஏதாவது தெரியுமா? ஏன்னா எந்த நிறைய விஷயங்கள் சொல்றீங்கல்ல, அதனால ஏதாவது இப்போ நான் சொல்றது தப்பா கூட இருக்காங்க. கண்டிப்பா. இல்ல இல்லை சொல்றேன் தப்பு. எங்களுக்கு என்னன்னா நீங்க சொல்ற மாதிரி தான். அதாவது நான் வந்து இது அதில் வரைக்கும் எக்ஸ்பர்ட்டே கிடையாது. நான் தப்பா கூட இருக்கலாம். நான் சும்மா நெட்ல இருக்கிறதும் சரி, மேகசின்ல ஓகே, நான் அதுக்கு அடுத்த ஸ்டெப் அவங்க எதுவும் கவர்மெண்ட்ல இருந்து ரிசர்ச் பண்ணிட்டு போனாங்க. அடுத்த ஸ்டெப்புக்கு அவங்க போகல. அதனால வந்து அவங்க ஒன்று ரிசல்ட் கொடுக்கல. தெரியாது அதை பத்தி எந்த ஐடியா. ரைட். தேங்க்யூ சார். தேங்க்யூ. ஐதீஸ்வரர் கோயில், சரிங்க, சிவன் கோயில் தான் சரி. வந்து நல்ல ஃபேமஸான கோயில். தமிழ்நாட்டை பொறுத்துக்கிட்ட அளவுக்கு எங்கெங்கே முக்கியமான கோயில்கள்லாம் இருக்குன்ற போது இங்கேயும் எல்லா மக்களும் வெளியிலேருந்து தான் அதிகமாக வருவாங்க. இதில் என்ன ஒன்றுன்னு கேட்டிங்கன்னா இந்த பள்ளிக்கூடத்து வாண்டுக இருக்கு பாருங்க, அது பண்ணுறது தான் பெரிய அட்டகாசமாக இருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு அசிங்கமான நிகழ்ச்சி
கோயிலில் இருக்கக்கூடாது. மெயின் அது வந்தோமா பார்த்தோமா பூங்கா இருக்குது, உட்காடுறேன், சாமியை கும்பிட்றோம், எதை வாங்கிட்டு வர்றேன், சாப்பிட்றோம், பண்ணுறோம். அதோட தான் போயிடணும் முடிஞ்சுக்கிட்டு இந்த பள்ளிக்கூடத்து பிள்ளை இந்த பயல் இந்த பொட்டையும் பண்ணுற அநியாயம் பெரிய அநியாயமாக இருக்குது. போலீஸுக்கு ஒரு பிரச்சனை பண்ணி அவங்க அதுக்கு ஏதாவது ஒரு வரமுறை செஞ்சாங்கன்னா சொல்லுங்க, என்ன ரீசெண்டா என்ன அப்டேட் ஏதாவது சொல்லுங்க. ரீசெண்ட் அப்டேட் விஜய் படம் தான். அரசியல் வராரு, எல்லாம் விஜய் ரசிகரா? ஆமா. சொல்லுங்க, விஜய் அரசியலுக்கு வராரு, சொல்லுங்க அவரோட அப்டேட் சொல்லுங்க. என்ன அடுத்து என்ன எதிர்பார்க்குறீங்க? சொல்லுங்க, நம்மளோட விஜய் வந்தா வேலை வாய்ப்பு எல்லாம் வாங்கி தருவாங்கன்னு நம்புறோம். இந்த கேஸ்ட் எல்லாம் பார்க்காம வேலை வாய்ப்பு வாங்கி தருவாங்கன்னு நினைக்கிறோம். விஜய் சந்திக்கிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்கும். அதெல்லாம் நானே அமைச்சுப்பேன். விஜய் பார்க்கணுமா? விஜய் பார்க்கணும், கண்டிப்பா விஜய் பார்ப்பேன். சென்னைக்கு வேலைக்கு போனேன்னா கண்டிப்பா போய் பார்ப்பேன். சொல்லுங்க, அவரோட பொலிட்டிக்கல் பத்தி சொல்லுங்க. அவர் வந்தா இளைஞர்களுக்கெல்லாம் மோட்டிவேஷனா இருக்கும், அவங்க பேசுறப்பே மோட்டிவேஷனா இருக்கும். அவங்க வந்தாங்கன்னா நம்மளும் இந்த மாதிரி அரசியலுக்கு போகலாம், நல்லது செய்யலாம்னு எல்லாரும் நினைப்பாங்க. என்ன வயசு ஆகுது இப்போ? எனக்கு 21. நவம்பர் வந்தா 21. விஜய் ஆட்சிக்கு வந்தா விவசாய நிலங்கள்லாம் காக்கணும், வீடு கட்டக்கூடாது, விவசாய நிலங்கள்ல வந்து சாப்பிட்ற உணவு வந்து சுத்தமா எங்களுக்கு கிடைக்கணும், கலப்படம் இல்லாம மருந்து இல்லாம இயற்கையா கிடைக்கணும். அதனாலதான் இப்ப முக்காவாசி வியாதியே வருது. அந்த எங்க காலம் போயிடும், எங்க அப்பா காலம் போயிடுச்சு, எங்க காலம் போயிடுச்சு, இதுக்கப்புறம் எங்க பிள்ளைங்க காலம் நல்லபடியா இருக்கணும். இப்ப யாருக்கு பார்த்தாலும் பிரஷர், சுகர்னு எல்லா வியாதியுமே இருக்கு. அது இல்லாம வியாதி இல்லாத மனுஷங்க இருக்கணும். இது வந்து ரொம்ப பழைய காலத்து கோயில், சோழர்கள் காலத்துல கட்டின கோயில் இது. அது பத்தின சிறப்புகள்லாம் உள்ள போய் பாத்தீங்களா? இருக்கு. சொல்லுப்பா, என்ன வேற? சொல்லுப்பா, என்ன மூவி எல்லாம் பாத்தீங்களா? என்ன 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 ஆக்டர் பிடிக்கும்? விஜய். விஜய் பிடிக்குமா? அஜித். அஜித் என்ன பாரு, பயங்கரமான காம்பினேஷனா இருக்க. எல்லாருமே வர மாட்டேங்கண்ணா? ஆமாம் சார், எல்லாம் வர மாட்டோம். இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்களா? எப்படி இருக்கு? நாங்கள் இது டைம் பாஸ் எல்லாம் இங்கே வருவோம். காலேஜில் வந்து ரெக்கார்ட் நோட் எடுத்து இங்கே வச்சு எழுதுவோம். நீ இருக்கிறியே ஓல கொட்டாயா, சும்மா நடக்கிறியே தவளை கொட்டாயா, மஜவாய் நிற்கிறியே பஞ்சு மிட்டாயா, ஆமா பஞ்சு மிட்டாயா, சோஜாவா படுத்துக்கிறேன் ஓமடியில சாஞ்சி, சும்மா வாட்டாம இருக்கிறியே வாட்டர் பக்கெட்டு மூஞ்சி, நீ காஞ்ச மிளக போல நீ இருக்கு வேண காண்டி, மசூசு நீயே நீ மீனை போல ஆஞ்சி, நீ மீனை போல ஆஞ்சி. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வரீங்க? காஞ்சிபுரத்துல இருந்தா. காஞ்சிபுரம். எல்லாருமே காஞ்சிபுரம் ஃபேமிலியோட வந்துருங்க. 20 பேர் கிட்ட இருக்காங்க. ஓகே, எப்படி இருக்கு ஏரியா? எப்படி இருக்கு பாத்தீங்களா? கோயிலாம் சூப்பரா இருக்கு, அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. கோயில் போட்டோ பார்த்து லைக் பண்ணதுனால தான் இங்க வந்து பார்த்துட்டு போனோம். நாங்கள் ஆக்சுவலி கும்பகோணம் வர மாதிரி பிளான் இல்லை, போட்டோஸ்லாம் பார்த்துட்டு கோயில் பார்த்துட்டு போனதுக்காக இங்கே வந்து பார்த்து போகிறதுக்காக இங்கே வந்துருக்கோம். கோயில் நல்லா அட்மாஸ்பியர் சூப்பராக இருக்குது. காஞ்சிபுரம்லேயே நல்லா லைக் பண்ணுற அளவுக்கு சூப்பராக இருக்குது. டெம்பிள்ஸ் நிறையவே இருக்குது. டெம்பிள்ஸ் இங்கே பார்த்துட்டு நிறைய பார்த்தீங்களா? நிறையவே பார்த்து இப்போ தான் உள்ளே என்ட்ரு ஆகிருக்கோம். நல்லா இது இல்லாமல் வேறு ஏதாவது கோயில் பார்த்தீங்களா? இல்லை சார், இப்போ தான் கும்பகோணம் பிளான் பண்ணி உள்ளே என்ட்ரு ஆகி 2 கோயில் பார்த்துருக்கோம். இன்னும் இருக்கிற எல்லா கோயிலுமே பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு அடுத்த நாள் பிளான் பண்ணலாம். சடனாக சரி ஃபோட்டோஸ் பார்த்துட்டு இந்த கோயில் நல்லா இருக்குன்றதுனால எல்லாமே பார்த்துட்டு எதையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்றதுக்காக இந்த கோயில் வந்து யுனெஸ்கோ. ஆமாம், உள்ள பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நிறைய இருக்கு. உள்ள
இதே மாதிரி எங்க ஊர்லயும் இருக்கு. இருக்கா? காஞ்சிபுரத்துல வேற என்ன சிறப்பு? கைலாசநாதர் கோயில். கைலாசநாதர் எக்ஸாக்ட் இதே மாதிரி தான் இருக்கும். அதுவும் வந்து யுனெஸ்கோவால மெயின்டைன்ஸ் பண்ணுறாங்க. காஞ்சிபுரம் காமாட்சி அம்மன் ஃபேமஸ். அதே மாதிரி நிறைய கோவில்ஸ் இங்கே எப்படி கோவில் அதே மாதிரி இருக்குது, அதே மாதிரி காஞ்சிபுரத்தில் நிறைய கோவில்ஸ் அதிகம். அதே மாதிரி பெருமாள் கோவில் அது திவ்ய தேசம் அதிகமாக இருக்கிறதும் காஞ்சிபுரத்தில் தான் இருக்கும். அதனால் அதே மாதிரி இங்கே பார்க்கலான்னு வந்தால் நாங்கள் வந்தோம். மெயின்டெனன்ஸ்லாம் நல்லா பண்ணுவோம். மெயின்டெனன்ஸ் நல்லா இருக்கு, க்ளீனாகவும் இருக்குது, அட்மாஸ்பியர் நல்லா இருக்கு. தேங்க்யூ. ஓகே, தேங்க்யூ. தேங்க்யூ. ஓகே. சென்னைக்கு இங்கே எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குங்களா? அதனால சிட்டியோட பீஸ்ஃபுல்லாக இருந்தால் நீங்கள் வந்துருக்கும் கோயிலில் இருக்குது. எல்லாமே ஃபுட்டு எல்லாம் உங்களுக்கு பரவாயில்லையா? அதெல்லாம் எல்லாம் தம்பி என்ன படிக்கிறீங்க? 5வது. 5வது. எங்க படிக்கிறீங்க? டானியல் தாமஸ். எங்க சென்னையில? அங்க சென்னை தானே? நீ என்ன படிக்கிற? என்ன படிக்கிறீங்க? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கிறீங்களா? நீ குட்டி? 3rd ஸ்டாண்டர்ட். சொல்லுங்க சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் ப்ளம்பிங் ஒர்க் பண்ணுறேன் சார். ஓகே ஓகே ஓகே. நீங்க ஜி? நான் ப்ளம்பிங் இருக்கிறோம். எல்லாமே ப்ளம்பிங். அவரு எல்லாமே ஃபேமிலி எப்படி எல்லாம் வேன்ல வந்தாச்சுங்களா? பஸ் தான். ஓகே ஓகே. பரவாயில்ல, எல்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? நல்லா என்ஜாய். சொல்லுங்க, எப்படி இருக்கு ஊரு? நல்லதா இருக்கு. எல்லாம் பேரம் பேத்திகளா எல்லாம்? தார பேத்தி புள்ள மருமாவ எல்லாம் ஒண்ணு போடும். கோயில் பற்றி என்ன, கோயில் நகரம்னு பேர் இருக்கு கும்பகோணத்துக்கு. அது இங்கே வந்து தாராசுரம் வந்து இந்த ஐராதீஸ்வரர் கோயில் பற்றி தான் கேட்குறேன். ஐராதீஸ்வரர் கோயில் பற்றி ஏதாவது சொல்லுங்க. இந்தியாவிலேயே ஃபேமஸான கோயில் தஞ்சாவூர் தாராசுரம். அதனால தான் இங்கே நிறையா பேர் கேட்டு வருவாங்க. இப்போதைக்கு வந்து ஆட்காரை டிபார்ட்மெண்ட் இருக்குது. அது வந்து யுனெஸ்கோ கேட்டுருக்காங்க. எல்லாம் நம்மளுக்கு அந்த சோழர் காலத்து கோயில் அவங்களோட பராமரிப்பில் இருக்கு. ஆமாம் ஆமாம். கும்பகோணம் ஐராதீஸ்வரர் கோயிலில் இருக்கும் போனோம்னா அந்த கோயில் பற்றின சிறப்புகள் வந்து சொல்லுங்க. இந்த கோயில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 1000 வருஷத்துக்கு வந்து கட்டின கோயில். கிட்டத்தட்ட ஒரு 35 வருஷம் இந்த கோயில் கட்டியிருக்காங்க. இந்த கோயில் 35 வருஷம் கிட்ட கட்டியிருக்காங்க. இந்த கோயில் தஞ்சாவூர் கோயில், அடுத்து தாராசுரம் கோயில், கங்காண்டேஸ்வரம், இந்த 3 இணைச்சு அந்த ராஜராஜ சோழன் கட்டியிருக்காங்க. இதுக்கு அந்த 3த்துக்கும் வந்து சுரங்கப்பாதை உண்டு, நேராக போகிறதுக்கு வரத்துக்கு. அந்த காலத்தில் இருந்திருக்கு. இப்போ வந்து அது லாக்கில் இருக்குது. இந்த கோவில் வந்து எனக்கு சாதாரணமாக ஒரு 30 வருஷமாக தெரியும்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து ரொம்ப இதெல்லாம் வந்து யாருக்குமே தெரியாது. வீடு கிடையாது, ரொம்ப டல்லான ஒரு சூழ்நிலை. இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து பெரிய லெவலில் ஆகி ஒரு நாளைக்கு இங்கே ஆயிரக்கணக்கான பேர் வர்றாங்க. நல்லா பூங்கா, நல்லா ஜோராக இருக்குது. அறநிலைத்துறையில் இது சேர்ந்தது. இந்த கோயில் வந்து அவ்வளோ ஜோராக இருக்கும். நுட்பங்கள்லாம் ஓவராக இருக்கும். பொதுவாக வந்து இந்தியாவுக்குன்னா இந்த நாட்டுக்கு இந்தியாவுக்கு வந்தாங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து தஞ்சாவூர் கோயில், அடுத்தது இந்த கோயில் மெயின் தாராசுரம், அடுத்தது கங்காண்டேஸ்வரம். இந்தியாவில் ஃபஸ்ட்டு இதுதான் அறநிலைத்துறை சேர்ந்தது இதுதான். அப்புறம் வந்து கும்பகோணத்தில் கிட்டத்தட்ட 25-30 கோயில் இருக்குது. அதெல்லாம் நார்மல். பார்க்க வேண்டியது வந்து இந்த உலகத்திலே இந்தியாவுக்கு இங்கே வந்தாங்கன்னா மெயின் வந்து தஞ்சாவூர், அடுத்தது இந்த கோயில், அடுத்தது கங்காண்டேஸ்வரம். இதுதான் மெயின். இப்போ வந்து பொதுவாக வந்து இங்கே பூங்காவாக இருக்கிறனால வந்து இங்கே மக்கள் தங்குறதுக்கு போகிறதுக்கு எல்லாம் வசதியாக இருக்குது, நிம்மதியாக இருக்குது. அதே மாதிரி சிவனன்னா நல்ல நிம்மதியாக இருக்குது. இங்கே நிறைய விஷயங்கள் வந்து ஃபேமஸில் அதில் முக்கியமானது இந்த கோயில் தான். இந்த கோயில் வந்துட்டு மற்ற கோயில்கள் வந்து இந்த பூஜை மற்ற விஷயங்களுக்காக வந்துட்டு ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அங்கே வந்தாங்கன்னா அங்கே எப்படி சொல்கிறது, ஒரு கைண்ட் ஆஃப் அந்த ஒரு இதுக்குள்ளே தான் இருப்பாங்க. வந்தாங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு அந்த விதிமுறைகளை ஃபாலோ பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்கும். பட் இங்கே மட்டும்தான் எனக்கு தெரிஞ்சு தஞ்சாவூருக்கு ஈக்குவலாக இருக்கிற ஒரு பார்க் மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இங்கே தான் இருக்கும். இங்கே கோயிலுக்கு மட்டும் வர மாட்டாங்க. வந்தாங்கன்னா இங்கே குழந்தைங்களோட வந்துட்டு மற்ற என்ஜாய்மெண்ட் கிட்டத்தட்ட ஒரு பார்க் மாதிரி தானே. ஸோ இங்கே வந்துட்டு அது மாதிரி விடணும். ரெண்டாவது இது வந்து எங்களுக்கு ஒரு பெருமை தான். ஆக்சுவலாக யுனெஸ்கோ வந்துட்டு அங்கீகரிச்ச ஒரு கோயில் இல்லையா, அதனால்
கோயில் உள்ளே பார்த்தாலும் ஸ்ட்ரக்சரலாகவும் பயங்கரமான விஷயங்கள்லாம் இருக்கும். அது ரொம்ப பழமையான விஷயங்கள்லாம் நிறையா இருக்கும். அது நீங்கள் உள்ளே போனாலும் என்ஜாய் பண்ணலாம், வெளில இருந்தாலும் என்ஜாய் பண்ணலாம். அந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் அது. அதனால் இது எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். மற்ற இடங்களுக்குலாம் போனதுக்கப்புறம் ரொம்ப லோக்கலில் சீக்கிரமாக போயிட்டு வரதுக்கு ஒரு இடம் இருக்குன்னா இதுதான். இங்கே கிளம்பி வந்துடும். நியர்பை ஒரு ஆமாம் பக்கத்துலேயே இருக்கிறதுனால உங்களுக்கு ஆமாம் கிளம்பி வந்துடும். சொல்லுங்கள் சார், என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நான் வந்து சீனியர் கன்சல்டண்ட்டாக இருக்கேன். ஒரு ப்ரைவேட் ஃபர்மில் இருக்கேன். இதனோட ஒய்ஃபு வந்து நர்ஸாக இருக்காங்க.